நெல்சனுக்கு வந்து ஜெயிலர் ஒன்று கொடுத்ததுனால ஜெயிலர் விட்டு கதைக்களம் பிரமாதமாக அமைக்கப்பட்டதுனால அடுத்த படம் கொடுக்குறேன். மூன்றாவதாக சொல்லப்பட்ட கதையும் அருமையான கதை. அது ஜெயிலர் பார்ட் 3 கிடையாது, வேற கதை. ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ஒரு டைரக்டர் கிடைக்குன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஜாக் பாட்டு. கூலி ஆவரேஜாக ஒரு கதையை நீங்கள் கொடுத்தனுடைய விளைவு தான் இன்றைக்கி மிகப்பெரிய கேள்விக்குறியில் லோகேஷ் லாக் ஆகியிருக்காரு. ரஜினி சாருக்கு பார்ட் 2 எப்பயுமே நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்த பார்ட் 2 கதையை கேட்ட உடனே பண்ணணும்னு சொல்லார். த ஃபஸ்ட் டைம் ரஜினி சார் வந்து பார்ட் 2 பண்ணக்கூடிய ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயிலர் தான். இந்த அசம்பாவிதம் கரூரில் நடக்காமல் இருந்திருந்தால் இதனோட செலிப்ரேஷனே வேறு. மலேசியாவில் ஆடியோ லான்ச் அங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து விஜய் போகிறார், எல்லாமே ரெடியாக இருக்கும்போது இந்த அசம்பாவிதம் நடந்ததுனால டோட்டல் ஆஃப் ஆகிட்டாங்க. ஜனவரி 9 கூட படம் வரதுக்கான வாய்ப்புகள் 99% இல்லை. பெரிய படங்கள் அட்லி படம், அல்லு அர்ஜுன் மெகா பட்ஜெட், அந்த படத்துக்கு சாய்பங்க சுமிச்சிட்டாரு. எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கி சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ் சினிமா நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தீபாவளிக்கு வந்து இந்த தடவை என்ன சார் பெரிய படம் எதுவுமே வரல, எல்லாம் சின்ன சின்ன படங்களாக இருக்கே, எப்படி சார் இருக்கும் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த 3 படங்களோட ட்ரெய்லரும் வந்துருச்சு. டீசலு, பைசனு, அதுக்கப்புறம் வந்து டூடு, இந்த 3 படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. இப்போ சொல்லுங்கள் சார், இந்த தீபாவளி எப்படி இருக்கும்? இல்லை, சிறப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பெரிய ஸ்டார் ரஜினி, கமல், விஜய், அஜித் வரலேங்கிற மிகப்பெரிய ஒரு குறை இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. சொல்லப்போனால் இன்னும் தியேட்டர்ஸ் ஓனர்ஸே ஃபீல் பண்ணுறாங்க. வசூல்னு பார்த்தோம்னா பெரிய ஸ்டார் வந்தால் தான் எங்களுக்கு பாக்கெட் வரம்புன்னு சொல்லிட்டு. பட்டு ஓகே, அவங்க ஒரு சின்ன பிளான் பண்ணுறாங்க, அந்த பிளான் மிஸ் ஆகுது. அதை நான் திரும்ப கான்சல்னா டைரக்டர் சைடு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மோஸ்ட்லி அவங்க கரெக்ட் பிளான் பண்ணி ப்ரொடியூசருக்கும் ஹீரோவை யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு தீபாவளி பிளான் பண்ணால் கண்டிப்பாக தீபாவளி விடலாம். இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே பேனர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. ஏன்னா அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு டேயோட ரிலீஸ் பண்ணுற டேட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். தீபாவளி ரிலீஸ் அப்படின்னா ஒரு 4 மாதம் முன்னாடி ப்ராஜெக்டை ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் நிறைய எடுத்துக்குவாங்க. ஷூட்டிங் டே ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னா விளம்பரமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய பேப்பர் தினத்தந்தி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தீபாவளி வெளியீடு இன்று முதல் படப்பிடிப்பு ஆரம்பம் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் வந்து இன்றைக்கி இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ரெண்டாவது அன்றைக்கி இருந்த டைரக்டர்ஸும் இன்றைக்கி இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. பட் அது தியேட்டர்ஸ் ஓனர்ஸே கமல் படம் வரல, சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் வரல, விஜய் அஜித் படம் வரல, மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே லாஸ்ட் இயர் கூட வரல. லாஸ்ட் இயர் கூட நம்ம அமரன் படம் ரிலீஸ் ஆச்சு, ஜெயம் ரவி அந்த பிரதர் ரிலீஸ் ஆச்சு, கெவினுடைய பெக்கர் ரிலீஸ் ஆச்சு. பட் அமரன் மட்டும்தான் ஒரு 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி வச்சு. இந்த 2 படமே சரியாக போகலை. அது மிகப்பெரிய அந்த எதிர்பார்ப்புள்ள லாஸ்ட் இயர் அந்த மாதிரி அமைஞ்சுது. பட் அதற்கு மாறுதலாக இந்த இயர் இப்போவும் பெரிய ஸ்டார் படம் வரல. நீங்கள் சொன்ன மாதிரி 3 படம் வருது, பைசன், டியூடு அண்டு டீசல். ஆனால் இந்த படம் 3மே எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. டீசல் என்னோடய சர்க்கிளில் பார்த்துட்டாங்க. பட் பிரமாதமாக படம் வந்திருக்கிறதா ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலாக ஒரு புது கலர் நார்த் மெட்ராஸ் பேக்ரவுண்டில் தான் அதுவும் வந்து எடுத்திருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சின்ன சின்ன படங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சாக்லேட் பாயோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே சின்ன ஒரு ரோல் பண்ணாங்க. இந்த ஹரிஷ் கல்யாண் இதன் மூலம் ஒரு ஆக்ஷன் அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது. இனி வரக்கூடிய படங்கள்லாம் எனக்கு ஒரு மாஸாக வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அவரும் சொல்லியிருக்காரு. காரணம் இந்த டீசலுடைய எதிர்பார்ப்பு. படம் பிரமாதமாக வந்திருக்கு. இது தவிர நம்ம இந்த பிரதீப் ரங்கனுடைய டூட், அந்த டூட் பார்த்திங்க அப்படின்னா அவர் 2K கிட்ஸ் யங்ஸ்டர்ஸ் கையில் வச்சுருக்கார். பட் இந்த படமும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏற்ற ஒரு படமாக தான் வந்து உருவாகிருக்கு. ரெண்டாவதாக ஒரு சென்டிமெண்ட் உள்ள இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் இதுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற தகவல் அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் படம் பிரமாதமாக வந்திருக்குன்ற ஒரு மெசேஜ் எனக்கு வந்திருக்காது. ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக. அதாவது ரெண்டாவது புது ஹீரோயின் அறிமுகம் நமக்கு மமிதா பைஜு. அவர் பார்த்திங்கன்னா ஜனநாயகனில் தான் ஃபஸ்ட்டு படம் இருக்குன்னு பார்த்த இடத்துல வந்து இது முந்திக்கிச்சு. இது உண்மையிலேயே பிரதிபரங்களை ஜோடியாக சேர்ந்தானே ஒரு லக்கி அப்படின்றாங்க. அவங்களும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. அந்த படம் பார்க்குறது கண்டிப்பாக ஹிட் ஆகும். அது ஒரு பக்கம். இது ரெண்டுமே வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு டீசலும் டியூடும் பார்க்கப்படுது. இது தவிர அடுத்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜுடைய பைசன். அது என்னன்னா ஒரு கண்டென்ட் உள்ளுக்குள்ளே இருக்குது, மெசேஜ். ஒரு 2 பிரிவினருக்கு இடையில் நடக்கிற ஒரு கதைக்களம். இதுக்கு முந்தைய படங்கள் மாரி செல்வராஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவருடைய படங்கள் நிறைய கருத்துக்கள் மெசேஜோட ஒரு பின்னரை மட்டுமே பேஸ் பண்ணி அமைச்சிருப்பார். இதுவும் அதே தான். இது பார்த்தீங்கன்னா ரியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். மனத்தி கணேசன் அப்படிங்கிறவுடைய கபடி பிளேயர், அவருடைய கபடி பிளேயரு ஸ்டேட் லெவலில் பெரிய ஆள், அர்ஜுனா விருது வாங்கினவர் அவர். எஸ். ரெண்டாவது மாரி செல்வராஜுடைய
தூரத்து இந்த உறவின் முறை வரும் அவருடைய லைஃப்பை தான் எடுத்திருக்காங்க. பட் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் மாற்றிருக்காரு, ஃபிக்ஷனலாக மாற்றிருக்காரு சொன்னீங்க. மாற்றிருக்காரு. இதற்கு கணேசன் தான் வந்து துருவுக்கு 1 இயராக வந்து கோச் பண்ணியிருக்காரு, ஸ்பெஷல் கோச் பண்ணியிருக்காரு. வர வச்சு என்ன மாதிரி அந்த நீங்கள் கபடியிலே அந்த மூமெண்ட்டு தான் உங்களுக்கு கிளாப்ஸ் விடும். அந்த மூமெண்ட்லாம் பக்காவாக சொல்லி கொடுத்து துருவும் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் இது சார். மகனில் வில்லனா பண்ணியிருக்காரு, அப்பா விக்ரம் ஹீரோ. அதுக்கு முன்னாடி ஆதித்ய வர்மா தெலுங்கில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அர்ஜுன் ரெட்டி. பட் இங்கே எதிர்பார்த்த அளவு போகலை, பட் அதை விட்டுருவோம். ஆனால் என்னுடைய பார்வைக்கு இந்த படம் மிகப்பெரிய அளவில் துருவுக்கு ஒரு லைஃப் கொடுக்கும். அவருடைய ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இந்த 3 படமே இந்த தீபாவளிக்கு வரதில்லை. இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த 3 ஹீரோக்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். சார் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் எந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்மளோட டீசல் படம். நீங்கள் ஆரம்பித்த இதிலேயே பார்த்தாலும் ஹரிஷ் கல்யாண் அவர்களோட முந்தைய 2 படமும் மிகப்பெரிய ஹிட்டு. ரப்பர் பந்தும் ஹிட்டு, அதுக்கு முந்தைய படமும் ஹிட்டு. ஸோ இப்போ இந்த 3வது படம் வந்து அவர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா அவரெல்லாம் தான் இப்போது மணிகண்டன், கவின் இவங்கெல்லாம் தான் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஹீரோஸ். ஸோ அப்போது இந்த படம் தமிழ் சினிமாக்கே ரொம்ப முக்கியம்னு பேசப்படுது சார். ஆனால் அந்த படத்துக்கு வந்து தேட்டர் கிடைக்கிறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா காந்தாரா வந்து படம் நல்லா இருக்கிறதுனால அது ஒரு 100 ஸ்க்ரீன்ஸை ஹோல்ட் பண்ணுறதுனால இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் இல்லைன்னு சொல்கிறாங்களே சார், உண்மைதானே சார்? ஆமாம், தியேட்டர்ஸ் வந்து இப்போ 3 படம் அட் டைம் வருது. பிரதீப்புக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இப்போ வரக்கூடிய தீபாவளி படங்களை பிரதீப் வந்து மிகவும் டார்கெட் பண்ணுங்கிற அளவுக்கு தியேட்டர்ஸ் நிறையா கொடுக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி காந்தாரா படம் நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தீபாவளி ரொம்ப லாங் பீரியட்னு பார்த்தோம்னா டக்குன்னு இப்போ வருது. இப்போ அது இந்த தீபாவளி இப்போ டைம் வேறு இல்லை. பட் தியேட்டர் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மாட்டுது. பைசனுக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல படம்ன்ற அளவுக்கு பேசப்பட்டான். எப்படி இந்த காந்தாரா வந்து ஓப்பனிங் வந்து தியேட்டர் கம்மியாக கொடுத்து நல்லா இருக்கணும்னு தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த படங்கள் டீசலோ அந்த 2 படங்களோ பேசப்பட்டால் கண்டிப்பாக தியேட்டர் இன்க்ரீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். 4 ஷோ இடத்துல வந்து 3 ஷோ கொடுக்கலாம், 1 ஷோ காந்தாரா கொடுக்கலாம், மாறி மாறி போடுவாங்க. பட் இருக்கிற தியேட்டரை ஷேர் பண்ணுறாங்க. அட் அ டைம் 3 படம் வந்து பெரிய படமாக இப்போ நீ பெரிய ஸ்டார் வரலையே தவிர இவங்க இன்றைக்கி இந்த 3 பேருமே ஒரு பெரிய ஸ்டாராக வந்து தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க நினைக்கிறாங்க. பட் அதனால் ஷேர் பண்ணி தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சரி, இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவரை பற்றி பேசணும்னா அவரும் கடைசி 2 படம் ஹிட்டு. இப்போ வந்து 3rd ஹேட்ரிக் வெற்றிக்காக நின்றுட்டுருக்காரு. ஏற்கனவே இந்த டைமில் லைக் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி இப்போ டூடு தான் வருது. படமும் வந்து ஒரு 2.25 மணி நேரம் அப்படின்னும் போது அதுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு நிறைய இருக்குல்ல சார்? இதுதான் நிறையா இருக்குன்னு சொல்லுறேன். நம்மளுக்கு 2 மணி நேரம் 19 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ தான் படம். உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்துங்க நீங்கள் 2 மணி நேரம் 50 நிமிஷம் படம்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் உங்களுக்கு படம் வந்து லேகாக தோணும். உங்களுக்கு நல்லா இருந்தால் கூட அவ்வளோ டியூரேஷன் உட்கார முடியாது. நீங்கள் 200 கொடுத்து இந்த உட்காந்தானா படம் ஆரம்பித்தா இன்டர்வல் 10 நிமிஷம் பேசுவேன், 10 நிமிஷம் எண்டு நீ வெளில அனுப்பிச்சிடணும். அவனை என்ன சொல்ல வந்தா மாப்பிள்ளைன்னு தெரியளவுக்கு பேசுவோம், திரும்பி ரிப்பீட் சொல்ல வரணும். அப்படி தான் முந்தைய பழைய படங்கள்லாம் நிறைய இருந்தது. பாய்மொழி ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஏவி ப்ரொடக்ஷன்ஸ் ரஜினி சார் பண்ணது. நீங்கள் படம் ஆரம்பித்தா படம் முடிஞ்சிடும் சார். அது என்ன சொல்ல வரேன்னு தெரியாது. செகண்ட் டைம் 3rd டைம் போய் ஆடியன்ஸ் பார்த்தவங்க இருக்காங்க. படம் ஹிட்டு. நீங்கள் டியூரேஷன் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு படம் குவாலிட்டி இந்த ஸ்பீடு நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டியூரேஷனில் இந்த டியூடு படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அமையும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி 2 படம் சூப்பர் ஹிட் கொடுத்துட்டார். ஸோ லவ் டுடேயும் சரி, டிராகனும் சரி, இதுவும் அதை விட ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்கிறதா என்னுடைய கணிப்பு. படம் நல்லா இருக்குது சார். இப்போது அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாய் பெனக்கர் அவர் மேலே வந்து நிறைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ப்ராமிசிங்கான டேலண்ட்டு. அவரை நம்பி இவ்வளோ படங்கள் போகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு தானே சார் பார்க்க முடியுது? இல்லை, அவர்கிட்ட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குது சார். ஏன்னா அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கே இப்போ நீங்கள் இளையராஜாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு யார் காரணம் கேட்டோம்னா திலீப் என்கிற ஏஆர் ரகுமான். யார் அந்த பையன் அப்படின்னாங்க. அப்புறம் ரோஜா மூலம் வந்தார், கலக்கிட்டு இருக்காரு. இன்ன வரைக்குமே 30 வருஷமாக கலக்கிட்டு இருக்காரு, 32 வருஷமாக கலக்கிறார். அப்படிங்கும்போது சாய் பயங்கர வந்து அனிருத்த கேம்பஸ்லேருந்து வெளில வந்தவர் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நல்லா சைன் பண்ணவர். 2வது அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிங்கர். அப்படிங்கும்போது வந்து அந்த பிளட்டு அது அவர் சாய்மன் உள்ளே ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 7-8 படம் கையில் வச்சுருக்காரு சார். எல்லாமே பெரிய படங்கள். அட்லி படம், அல்லு அர்ஜுன், மெகா பட்ஜெட்டு. அந்த படத்துக்கு சாய் பயங்கர் மியூசிக் டைரக்டர். அப்புறம் கருப்பு, ஏகப்பட்ட சிம்பு படம், 7-8 படம் 9 படம் கையில் வச்சுருக்காரு. இது ஃபஸ்ட்டாக நமக்கு இப்போ டியூடு வெளில வருது. நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு ரெட் கார்பெட் அவருக்கு போட்டு ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வளரக்கூடிய மியூசிக் டேரக்டரில் ஒரு
அடுத்து அனிருத்துக்கு வந்து ஈக்குவல் டஃப் கொடுப்பார் சார். சார் பைசன் படத்தை பற்றி நீங்கள் அப்படியே தொட்டுட்டு வந்தீங்க. இது வந்து 2 சமூகத்துக்கான படம், 2 சமூகத்துக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுட்டு வந்தீங்க சார். இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் அந்த பக்கம் நடந்த வெங்கடேச பண்ணையார், பசுபதி பாண்டியன் அவங்கள பக்கின ஒரு கதையும் ப்ளஸ் இந்த கபடி கதையும் ரெண்டும் எப்பயுமே வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். இந்த படத்தில் 2 லேயருமே சேர்த்த மாதிரி தான் இருக்குது. அதுதானே சார் கதை? எஸ் எஸ், கிட்டத்தட்ட அந்த பேஸ் தான் டச் பண்ணியிருக்காரு. கதைக்களம் அதுதான் உங்களுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே நீங்கள் முந்தைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் படங்கள் எல்லாமே டச் பண்ணி கொண்டு வருவார். நீங்கள் ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிற தெரியல, சினிமாக்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த லென்த்து கிடைக்கும், நமக்கு அந்த டியூரேஷன். ஸோ அந்தளவுக்கு தான் இந்த படம் வந்து பண்ணியிருக்காரு. 2 பிரிவினருக்கும் இடையே நடக்கிற விஷயந்தான். ஒரு பிரிவினருக்காக இன்னொருத்தவங்க வந்து விளையாட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு டஃப்பு. என்ன காரணம், ஏன் ஒதுக்குறீங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்களோட தான் மெசேஜ் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, அவர் படங்கள் எல்லாமே பேசப்பட்ட படம். பைசனும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு படமாக மாறும், மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் சார். அந்த அளவுக்கு தான் அந்த கதைக்களம் உருவாக்கியிருக்கார். நிஜத்தை இதோட மிக்ஸ் பண்ணியிருக்காரு சார். துரு விக்ரம் அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசும்போது இந்த படத்தை என்னோட ஃபர்ஸ்ட் படமாக கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து துரு விக்ரம்னு போடாமல் துருவ்னு போட்டிருக்காங்க. எதனால் சார் அவர் இந்த படத்தை தான் தன்னோட லான்ச் படமாக நடிக்கிறாரா? கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டுருக்காரு. கண்டிப்பாக சார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறேன்னா, விக்ரமும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். இப்போது துருவுக்கு வந்து 2 படம் ஃப்ளாப் கொடுத்து இந்த படம் தான் ஃபஸ்ட் படம்னு சொல்லாருன்னா, அவங்க அப்பா விக்ரமும் கிட்டத்தட்ட 12 படம் சார். மிகப்பெரிய அளவில் 10 படங்களுக்கு மேற்பட்டு ஹிட்டு கொடுப்பாரு, தோல்வியை கொடுப்பார். 2 அட்டம்ப்ட்டு அவருக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து ஃப்ளாப் ஆகி ஃபீல்ட் அவுட் ஆனார். சரி போதும், நமக்கு இருக்குது, டப்பிங் இருக்குது, வாய்ஸ் இருக்குது, டப்பிங் கொடுத்து நம்ம அந்த வாழ்க்கையை ஓட்டிக்கலாங்கிற முடிவுக்கு வர்றார். அந்த நேரத்தில் தான் பாலா கை கொடுக்குறாரு. பாலாவுடைய ஃபஸ்ட்டு படம் சேது, அருமையான ஒரு படம் கொடுக்குறாரு. விக்ரம் கண்ணை டேட்ஸ் அள்ளி இறக்கிறார். எனக்கு இந்த படம் தான் பிரேக். சேதுன்னு ஒரு படம் உருவாகுது. எந்த அளவுக்கு ஹிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அது ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த பாடுபட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ப்ரீவியூ ஷோவே 100 ஷோக்கு மேலே போட்டாங்க. போட்டு 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 அழாத குறை எல்லா பேருமே. விக்ரம் வந்து பாலன் எல்லாம் பார்ப்பாங்க, சூப்பராக படம்பாங்க, அழுவாங்க. ஆனால் படம் ஓடாதுங்க, வேணாம்னு சொல்லிட்டு பிரிவான். என்னையா ஒரு தடவை தான் பார்த்தீங்க, நல்லா இருக்கீங்க, அழுத்துட்டு போகிறீங்க, பொட்டியை வாங்கி ரிலீஸ் பண்ணீங்கன்னா படம் ஓடாதுங்க. இப்படி பேசப்பட்ட ஒரு படம். கடைசியாக வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து 100 பேர்த்துக்கு மொட்டை அடித்து லாஸ்ட்டு சீன் ஒன்று பண்ணு பாலா கேட்கும்போது, ஷூட்டிங் அப்போ, ஏற்கனவே என்னை மொட்டை அடிச்சிட்ட, இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே செலவு பண்ண முடியாது பாலா, நீ இருக்கிறத வச்சு நீ பண்ணுங்கும் போது தான் கிளைமாக்ஸை ஷூட் பண்ணியிருப்பாங்க. படம் பார்க்கும்போது எல்லாமே மிரண்டு போனாங்க சார். அந்த ஷோவில் நானும் குட்லக் தியேட்டரில், அதாவது இங்கே நுங்கம்பாத்தில் இருக்குது 4 ஃப்ரேம்ஸ்னு படம் பார்த்துட்டு வரும்போதே சொன்னேன், ரிலீஸ் ஆகிறது சிரமம், ஆனால் ஆகும், மிகப்பெரிய ஒரு பிரேக் வரும்னு சொன்னேன். ஏன்னா விக்ரமில் எனக்கு ரொம்ப க்ளோஸ். எனக்கு சிறகுகள்னு ஒரு சீரியல் ராதியா பண்ணும்போது லண்டனில் போய் பண்ணார். அவருடைய சம்பளம் வந்து 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபா ராதியா அவங்ககிட்ட வாங்கி கொடுத்ததே நான் தான் வாங்கி கொடுத்தேன் விக்ரமுக்கு. பட் அருமையான ஒரு மனிதர். இந்த பெரிய லைஃப்பை விட்டுட்டு வெளியில் வரும்போது தான், டப்பிங் போது தான் அந்த படங்கள் வாய்ப்பு வந்து மிகப்பெரிய பேசப்பட்டார். துருவுடைய இப்போ இருக்கிற ஸ்டேஜ் கேரியரும் இதே மாதிரி தான். 2 படமும் ஃப்ளாப். இது என்னுடைய முயற்சினால் நான் வந்து பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் உழைப்பை நான் அதில் போட்டிருக்கேன். எங்கள் அப்பாவுடைய விக்ரம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரேஞ்ச் வந்தார்ல, நான் கஷ்டப்பட்டு அவருடைய அப்பா பேரை காப்பாற்றுறேன். அதனால் என்னுடைய பிளைனை என்னுடைய பேர் மட்டும் துருவ போடுங்க, விக்ரம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பட் ஒரு வகையில் அவருடைய முயற்சியில் வர்றதுக்கான விஷயங்கள் தான். இதை நம்ம பெரிய அளவில் எடுத்துக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக பைசன் படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கிடைக்கும் சார். இப்போது நம்ம இதிலே வந்து இந்த ஜாதி படங்கள் வரலாமா வரக்கூடாதா, அது எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை சொசைட்டியில் ஏற்படுது, ஏன் முன்னாடியை விட இப்போ நிறைய படங்கள் வருது அப்படின்லாம் பேசுகிறாங்களே சார், முதல்ல அந்த தாட்டே ரைட்டா சார்? நல்ல விஷயம் தானே சார். நீங்கள் நிறைய தெரியாத விஷயங்கள் வந்து அடிமட்டத்தில் இருக்குது சார். அது அவர்களும் இந்த மனிதர்கள் தான். அவர்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள்ஸை விட படித்தவர்கள் இன்றைக்கி ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்க அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு கிட்ட 33-35% உள்ள வேல்யூ உள்ள பேர்சன்ஸ் அவங்க எல்லாமே. பட் அவங்கள பற்றின விஷயங்கள் இன்னமும் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வெளியில் கொண்டு வரணும், அவங்களும் நம்மளை மாதிரி தான் சொல்லி அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும்னு சில பேர் பாடுபடுறாங்க. ரஞ்சித் ஒரு பக்கம் பாடுபடுறாரு, இந்த பக்கம் மாரி செல்வராஜ். அந்த விஷயங்கள் நம்ம கண்முடி கொண்டு வரணும் சார். அதாவது இப்போ சமீபத்தில் நேற்று முந்தானத்து ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம் கூட பேப்பரில் நான் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு தனியாக காட்டுக்குள்ளே போகும்போது அசம்பாவிதம் நடந்து 3 பேர் பாலியல் வன்முறை பண்ணி இன்றைக்கி போலீஸ் அவங்களை தேடிட்டு இருக்கின்ற செய்தி, அது உண்மையான செய்தி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எங்கெங்கோ இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ ஆந்திராவிலையும் நடக்குது அந்த விஷயம். பட் இது மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசினா கூட
அது நிறைய பேருக்கு தெரியல. இந்த மாதிரி நம்மளுடைய டெக்னீஷியன் கலைஞர் மூலமாக எடுத்து சொல்லும்போது அது வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்கலாம். நிறைய விஷயங்கள் அவர் மூலம் சொல்லப்படுது. இந்த சொல்லக்கூடிய தைரியம் வேறு யாருக்குமே இல்லை இல்லையா? ஒரு சில பேருக்கு தான் இருக்குது. அதில் 2-3 பேருக்கு இருக்குது. சொல்லட்டும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குமே, நம்ம தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சார், இந்த தீபாவளி ரிலீஸ் வந்து படங்கள், பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது ஒரு பக்கம், அதாவது படங்களாக ரிலீஸ் ஆகுது போக ட்ரெய்லர்கள் வந்து நிறைய எதிர்பார்க்கப்படுது. அதுவும் வந்து சிம்பு அவரோட அரசன் படத்தோட ப்ரோமோ 16ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஆன்லைனில் 16, அது தேட்டரில் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி ஆன்லைனில் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்களே சார், கன்ஃபார்மாக சார்? அது கன்ஃபார்ம் சார். அனிருத்துடைய ஆக்சுவலாக இது 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ப்ரோமோ தான். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பேசியிருக்கேன். அதில் கொஞ்சம் அனிருத்துடைய மியூசிக்கு சென்சார் ப்ராப்ளம் இருந்தது. நான் கிட்டத்தட்ட 4.5 நிமிஷம் ப்ரோமோ வருதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டேன், பிரமாதமாக இருக்குது. அனிருத்துடைய பர்த்டேயில் அது ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. பட் 2 அட் அ டைமாக வரல. அந்த 16th பர்த்டே அன்றைக்கி தியேட்டர்களில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ரோமோவை. அதுவே மிகப்பெரிய செலிப்ரேட் மாதிரி பண்ணுறாங்க அவங்க. பட் ஓகே, வரவேற்கிறது தானே. ஏன்னா தியேட்டரில் வந்து பார்க்கும்போது தியேட்டரில் பார்த்து எஃபெக்ட் இருக்கும் ஃபேன்ஸுகளுக்கு அப்படிங்கிறது தான். 17th மார்னிங் 10 மணிக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க அதை. பட் கன்ஃபார்ம் சார், அது மாற்றம் இல்லை. ட்ரெய்லரே உங்களுக்கு வந்து அதில் சின்ன கண்டென்ட்டோட அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு சார். சிம்பு படத்தோட அப்டேட்ஸ் வருது. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே கீழே கமெண்ட்டில் கேட்குறது எல்லாமே அப்டேட் வருது, ஆனால் படம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த அரசன் படம் வந்து ஒரு 3-4 மாதத்தில் முடிஞ்சிடும், கடகடன் ஃபினிஷ் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்ற உண்மை தானே சார்? முடிச்சிருவாரா சார்? இல்லை, உண்மை தான் சார். ஏன்னா வெற்றிமாறன் சிம்புவே வந்து இந்த படம் பண்ணுறதுக்காகவே ஒரு 3 மாதம் சும்மா இருக்கார். வேறு படங்களுக்கு போகாமல் கூட இருக்கார். ஏன்னா வேறு படத்துக்கு போயிட்டோம்னா இது சொன்னிட்டே வர முடியாது. திரும்பி யார் மேலே ப்ராப்ளம் இருக்குங்கிறதே தெரியாமல் திரும்பி சிம்பு தான் ப்ராப்ளம் வாங்க. இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் நடந்துங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு சிம்பு ப்ராப்ளமே கிடையாது. வாடிவாசல் தானுக்கு வெற்றிமாறனுக்கு நடந்த அந்த உரையாடல், அந்த ஒரு கன்ஃபியூஷனால தான் ஏற்கனவே லாஸ்ட் 2 months பேக் ஆரம்பிக்கப்பட்ட வேண்டிய படம் லேட்டாகுது. அது சிம்பு காரணம்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக. அதனால் எந்த படத்தையுமே அவர் போகாமல் வீட்டில் உட்காந்துருக்காரு. தாய்லாந்து புக்கட் ஐலாண்ட் போனார், ஜிம்மு போனார், தனி ட்ரெயினரை வச்சு ட்ரைனிங் எடுத்தார். ஒரு 10 கிலோ இறக்கிட்டு வந்திருக்காருங்க இந்த அரசன் படத்துக்காகவே. அரசன் டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அப்படிங்கிற உங்கள் பேரில் தான் டைட்டில் வைக்கிறேன்னு சொல்லி வச்சாங்க. வட சென்னையில் அன்பு, இதில் அரசன், அன்பு அரசன் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க கதைக்கெல்லாம். ஒன்றும் இல்லை, 17ஆம் தேதி கன்ஃபார்ம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. டிசம்பர் 1st வீக் வரைக்கும் ஒரே ஷெட்யூல் நார்த் மெட்ராஸில் பண்ணுறாங்க. 17 அக்டோபர் இந்த மாதம் தீபாவளிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. 17ஆம் தேதி நவம்பர் 15 வரைக்குமே நார்த் மெட்ராஸில் ஷூட்டிங் இருக்குது. தொடர்ந்து 20-22 நாள் ஷூட்டிங். ஒரு 5 நாள் பிரேக் விட்றாங்க. இந்த நார்த் மெட்ராஸில் நடக்கிறதுல வந்து இந்த 45 இயர்ஸ் உள்ள கெட்டப் தாடி மீசோடு இருக்கிற சிம்பு கரெக்ட் வராங்க. இதற்கு பிறகு செட்டுக்கு வராங்க. இங்கே நவம்பர் 15 20க்கு மேலே செட்டுக்கு வராங்க. அங்கே அந்த சிம்புவை பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் யூத் கெட்டப், அது தாடி மீசெல்லாம் கிடையாது, ஒரு ஃபங்க் ஸ்டைல் வச்சுட்டு வர்றாரு. அது செட்டில் பண்ணுறாங்க. டிசம்பர் வரைக்கும் இந்த 2 கெட்டப்பில் மாறி மாறி பண்ணுறாரு. டிசம்பர்லேருந்து அஸ்வின் மாரிமுத்து படத்துக்கு போகிறார். ஏஜிஎஸ் இது 15 நாள் அந்த படம் இதே கெட்டப், தாடி மிஸ் கிடையாது, ஃபங்க் ஸ்டைலோட போகிறார். அந்த 15 நாள் ஷூட் முடிஞ்சோடனே திரும்பி 15 நாளைக்கு நம்ம அரசனுக்கு வர்றார். ஸோ பிப்ரவரி வரைக்கும் இந்த ஷூட்டிங் போகுது சார். 4 மாதம் டியூரேஷனில் அரசன் ஷூட்டிங். இதோட படம் முடியுது. அநேகமாக மே ஜூனில் படம் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. வெற்றிமாறனே வந்து இது 6 months தான் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் டியூரேஷனை, நான் முடிச்சுட்டு வெளியே போகணுன்ட்டார் அவர். அதனால் சிம்பு எந்த படத்துக்குமே போகாமல் இதுக்கு மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு தான் போகிறார். அதனால் இந்த 17 ஷூட்டிங் ஆரம்பம். நவம்பர் 15 வரைக்கும் ஃபுல்லாக நார்த் மெட்ராஸு. நவம்பர் 15க்கு மேலே விருகம்பாக்கத்தில் செட்டில் ஷூட்டிங்கு. டிசம்பர் வரையும் ஷூட் போகிறார். இதுதான் அப்டேட் சார். சார், இப்போது இதே மாதிரி ஒரு படத்தை பற்றி பெரிய அப்டேட் இருந்தது. என்னென்னா ஜனநாயகன் படம் அக்டோபர் 4 அந்த அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேயே வந்து இது ரிலீஸ் ஆயிரும், ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிரும்னு சொன்னாங்க. அசம்பாவிதமாக வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்கவே அதை வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. கரூர் இன்சிடெண்ட் நடக்கவே இப்போது தீபாவளிக்கு அதோட ஃபஸ்ட் சிங்கிள் வரும்னு சொல்கிறாங்களே சார், இல்லை தீபாவளிக்கு வருமா, இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? படமே தள்ளி போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். இல்லை, இப்போது வந்து ஃபஸ்ட் சிங்கிளோ ட்ரெய்லர் வரல சார். ஃபஸ்ட் சிங்கிள் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, ட்ரெய்லரும் ரெடி பண்ணிட்டாங்க, ட்ரெய்லரும் மியூசிக்லாம் போட்டு பண்ணி ரெடியாக இருக்குது. பட் இந்த அசம்பாவிதம் கரூரில் நடக்காமல் இருந்திருந்தால் இதனுடைய செலிப்ரேஷனே வேறு. மலேசியாவில் ஆடியோ லான்ச் அங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து விஜய் போகிறார், எல்லாமே ரெடியாக இருக்கும்போது இந்த அசம்பாவிதம் நடந்ததுனால டோட்டல் ஆஃப் ஆகிட்டாங்க. ஏன்னா கரூர் மக்களை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு தான் இதனுடைய வேலையில் ஆரம்பிக்கணும்னு விஜய் தெளிவாக சொல்லிட்டார். அதை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டாங்க. ஒரே ஒரு இது பூஜா கூடிய பர்த்டேக்கு மட்டும் ஒரே ஸ்டில் விட்டாங்க, காயல்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய நேம் வச்சுட்டு ஒரே ஒரு மட்டும் விட்டாங்க ஜனநாயகம், வேறு எதுவுமே கிடையாது.
அது பர்த்டேக்காக விடப்பட்ட ஸ்டில் அது. பட் விஜய் பட்டின எதுவுமே வேணாட்டார், எல்லாமே கேன்சல். ஃபஸ்ட் சிங்கிள் கேன்சலு, ட்ரெய்லர் கேன்சலு, மலேசியா ஆடியோ லான்ச் கேன்சல். ஜனவரி 9 கூட படம் வரதுக்கான வாய்ப்புகள் 99% இல்லை. காரணம் இவர் வந்து இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு டிசம்பரில் தான் மக்களை சந்திக்கிறது மாதிரி போகிறார். அப்போது அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வர்றதுக்கே மக்களை சந்திக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். ஜனவரி வேணாட்டேன். ஏப்ரல் 14 கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் நிறைய. அது எலெக்ஷன் கிட்ட வந்துடும் சார். வரட்டுமே, நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு மே தானே எலெக்ஷனு. அப்போ நீங்கள் ஜனவரியை விட ஏப்ரல் வந்தால் இன்னும் பரபரப்பாக இருக்கும். நான் ஜனநாயகனே பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட படம். உங்களுக்கு அதை நல்ல ஒரு கண்டென்ட்டு அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு மெசேஜ் பெண் சமுதாயத்தில் எப்படி இருக்குங்கிறத கைட் பண்ணி பகவத் கேசரியோட ஆல்மோஸ்ட் ஒரு ரீமேக் மாதிரி தானே. அதில் கிட்ட 50% தான் எடுத்திருக்காங்க. அந்த ஜூஸ் மட்டும் எடுத்திருக்காங்க, இந்த பொண்ணு போர்ஷன் அந்த இது அது மட்டும் எடுத்திருக்காங்க. பட் இதற்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டுடைய அரசியலை மிக்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். டைலாக்லாம் தெரியும் உங்களுக்கு. அது அதெல்லாம் என்னென்னா ஏப்ரல் வந்தால் கூட ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் தான் சார் ஒரு படத்தினுடைய தலையெழுத்தே மாற்றணும். அதுக்கு மேலே நல்லா இருக்குன்னா தான் உங்களுக்கு 2 வாரம் போகுது. பட் ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணால் கூட மே மிடில் செகண்ட் வீக்கு தான் உங்களுக்கு எலெக்ஷனே வரும். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, டேமேஜ் ஆகாது. பட் ஜனவரிக்கு வாய்ப்பு கம்மி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்த தகவல் ஏப்ரல் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சார். சார் சூப்பர் ஸ்டாரோட அப்டேட்டை வேறு யார்கிட்ட கேட்கலாமோ இல்லை உங்ககிட்டே கேட்கலாம் சார். நெல்சன் அவரோட அவர் ஏற்கனவே ஜெயிலர் 1 பண்ணியிருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்துக்கு வந்துச்சு. அடுத்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இன்னொரு கதையும் சொல்லி இப்போ அந்த ரஜினி சார் கமல் சார் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படமும் நெல்சன் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுதே உண்மைதானே சார்? உண்மைதான் சார். இப்போது ஜெயிலர் 1 எந்தளவுக்கு ஒரு ஹிட்டை கொடுத்தாருங்கிறது தெரியும். ரஜினி சாருடைய மிகப்பெரிய 2 படம் முந்தைய படம் போது வந்தது. அதுக்கடுத்து ஜெயிலர் 2 அந்த பேஸ்லேயே சொல்லிட்டாரு. ஜெயிலர் 2 முத்துவேல் பாண்டியனை உல்டா பண்ணி செகண்ட் பார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ரஜினி சாருக்கு பார்ட் 2 எப்பயுமே நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்த பார்ட் 2 கதை கேட்ட உடனே பண்ணணும்னு சொன்னார். த ஃபஸ்ட் டைம் ரஜினி சார் வந்து பார்ட் 2 பண்ணக்கூடிய ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயிலர் தான். இந்த ஜெயிலர் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போதே வந்து ரஜினி சாருக்காக ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கார் சார். கார்த்திக் சுப்ராஜ்கிட்டே ஒரு 3 ஸ்கிரிப்ட் இருக்குது உங்களுக்கு. ரஜினி சாரோட ஸ்கிரிப்ட். நெல்சன் சொல்லும் போது தான் கேஷுவலாக பேசுனது. ஷூட் பிரேக்கில் ஏதோ கதை இருக்கு நீ நெல்சா சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி நம்ம காஃபி சாப்பிட்டு வந்தால் சார் நல்ல காஃபி கிடைக்குமான்னு சொன்னான்னு அங்கே ரஜினி சார் இப்படி காமெடி பண்ணால் இது மாதிரி கதை இருக்கு நீ சொல்லு அப்படிங்கும்போது தான் கேஷுவலாக சொன்னது. பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட். ரஜினி சார் கேட்டுட்டு உடனே இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தது. ஜெயிலர் 2க்கு பிறகே இதை ஆரம்பிக்க வேண்டிய படம் சார் இது. பட் அதுக்கு இடையில வந்து கமலும் ரஜினி சாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஒன்று போயிட்டுருக்கிறதுனால அது முடிச்சுட்டு இதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் இப்போ போயிருக்கு. ஏன்னா அவரும் ஒரு படம் ஜூனியர் என்டிஆருக்கு பண்ண வேண்டியது இருக்குது. தெலுங்குல போகிறாங்க. மேபி ஒருவேளை ரஜினி கமல் படம் கொஞ்சம் தள்ளுச்சுன்னு வச்சுக்கோங்க, டைரக்டர்னு கதை கிடைக்கல, டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக நெல்சனுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒருவேளை இந்த மீட் டைம் கேப்பில் ஜெயிலில் முடிச்சுட்டு வந்தோடனே 2 மாதம் கதைக்காக ரஜினி சார் உட்காராரு. அப்போது அந்த டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, கதை பேசப்பட போகுது. 4-5 டைரக்டர்கிட்ட கதை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. கதை சொன்னதுக்கு பிறகு ஓகே டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த படம் இம்மிடியட் அது ஒரே ஷெட்யூல் தான் பிளான் பண்ணுறாங்க. மாறி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மினிட்ஸில் முடிக்கிறாங்க. 2027 படம் ரிலீஸ். எந்த வீடியோ கேப்பில் உடனே முடித்த உடனே நெல்சன் படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஜெயிலர் பார்ட் 3 கிடையாது, வேறு கிடையாது சார். எஸ்பி முத்துராமன் சார் தான் வந்து ரஜினி சார் வச்சு நிறைய ரிப்பீட்டட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பி வாசு சார், அந்த மாதிரி டேரக்டர்ஸ் சுரேஷ் கிருஷ்ணா, கேஎஸ் ரவிக்குமார் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் ஒரு டேரக்டர் அவர் ரிப்பீட் பண்ணுறாருன்னா அவங்க மேலே இருக்க கான்ஃபிடென்ட்டாக இல்லை அந்த ரெகுலர் ஹிட்டு கொடுக்கறதுனாலயா சார்? இல்லை, ஹிட்டு ஒரு காரணம், அது மறுப்பதற்கு இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கதைக்களம். இப்போ நீங்கள் எஸ்பி முத்துராமன் சார் 26 படங்களுக்கு ஒரு ரஜினியை சார் வச்சு பண்ணார். ரஜினியை வேற ஒரு ரஜினியை காமிச்சது எஸ்பிஎம் தான், அது மறுப்பதற்கே இல்லை. பட் அவருடைய மேலே அந்த நம்பிக்கை, எந்த படம் பண்ணாலும் ஹிட்டு அப்படிங்கும்போது வரிசையாக படங்கள் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு பி வாசு, கேஎஸ் ரவிக்குமார் கொடுத்தாங்க. இப்போது நெல்சனுக்கு வந்து ஜெயிலர் ஒன்று கொடுத்ததுனால ஜெயிலர் கதைக்களம் பிரமாதமாக அமைக்கப்பட்டதுனால அடுத்த படம் கொடுக்குறாங்க. 3வதாக சொல்லப்பட்ட கதையும் அருமையான கதை. இங்கே நீங்கள் ரிப்பீட் டைரக்டர் பண்ணுறதை விட கதை நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இயக்குனருக்கு வாய்ப்பு தரப்படும். லோகேஷ் கேப்பர் கொஸ்டின் மார்க் வந்திருக்கு உங்களுக்கு. கூலி ஆவரேஜாக ஒரு கதையை நீங்கள் கொடுத்தனுடைய விளைவு தான் இன்றைக்கி மிகப்பெரிய கேள்விக்குறியில் லோகேஷ் லாக் ஆகியிருக்கார். ஆனால் இந்த வாய்ப்பு எப்படி ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ஒரு டைரக்டர் கிடைக்குன்னா எவ்வளோ பெரிய உங்களுக்கு ஜாக்பாட் அது. அது லோகேஷ்க்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து மாட்டிருக்கு. இப்போ காரணம் நீங்கள் கதையை சரியான கதை கூலியில் சொல்லாதனால தான். 550 கோடியை தாண்டிச்சு ரஜினி சாருக்காக ஒரு மாஸ் ஹிட் ஆச்சுன்றது வேறு விஷயம். இந்த கதையை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 1000 கோடி கனவு அடிச்சிருக்குமே ஏசிட்டி இல்லாமல்.
பட் இங்கே கதை ரொம்ப முக்கியம். அதனால் ரஜினி சார் சொல்லும்போது கூட நீங்கள் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்துக்கு கதை ரெடியாகலை, கேரக்டர் எனக்கு என்னன்னு தெரியணும், டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்கிறது காரணமே அதுதான். இன்றைக்கி கதை ரொம்ப முக்கியங்கிறத எல்லா ஸ்டாருமே உணர்ந்திருக்காங்க. ரஜினி சாருக்கும் அந்த ஃபீல் உண்டு. கதை நல்லா சொல்லப்படும் பட்சத்தில் அந்த டைரக்டர் ரிப்பீட் ஆகிறது தப்பே கிடையாது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.